ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 12/9/2024 கருணியா ப்ளஸ் KN 538க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, ஏபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி ஏபோர்டுக்கான நம்பர்ஸ் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வியாழக்கிழமைக்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். அதனால் வியாழன் டு வியாழன் ரிசல்ட்டை தான் எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வியாழக்கிழமை ரிசல்ட்டு, ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட் தான் நம்மளுடைய ABC போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை 722 ரிசல்ட் நண்பா. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 649,722. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா ABC போர்டில் வந்து 746. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை 026. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை 751 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸன் பார்த்தீங்கன்னா 5Dயோட 1 to 3 மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கான C போர்டு அதோட பேஸ் கிடைக்கிது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 801லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 339. ஸோ இதில் நம்ம எடுக்க போகிறது 5Dங்கிறதுனால இந்த 3 எடுக்கணும். இந்த 3 வந்து நம்ம வந்து 1 to 3யோட மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது 3 - 1 = 2. 3 - 2 = 1. 3 மைனஸ் இங்கே 1 கழிச்சாச்சு, 2 கழிச்சாச்சு, 3 = 0. அப்போ 210. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான ஏபோர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 210ன்னு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ நம்மளுக்கு இந்த 801க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 212. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 2 and 1 ஃபுல் போர்டுமே நம்மளுக்கு ஹிட்டு நண்பா. ஏபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு வந்து ABC ஃபுல் போர்டுமே கிடச்சிருக்கு நண்பா. இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். இப்போ 212 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 128. இதில் எடுக்க போகிறது வந்து 2. இப்போ 2 வந்து நம்ம மறுபடியும் 1 to 3யோட மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம மைனஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மைனஸ் பண்ணிடலாம். 2 - 1 = 1. 2 - 2 = 0. 2 - 3 = 1. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 1 அல்லது 0 இருக்கு நண்பா. இந்த 212க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏபோர்டு அல்லது ஆல் 1 அல்லது 0 இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த 212க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 751. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 நண்பா. இந்த இடத்துல ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல போர்டுன்னு பார்த்தா நம்மளுக்கு C போர்டு நண்பா. இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலுமே நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது நண்பா. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா ஃபுல் போர்டு கிடச்சிருக்கு, 2வது ட்ரா நம்மளுக்கு C போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 751க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 395. இதில் எடுக்க போகிறது 9. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 9 - 1 = 8. 9 - 2 = 7. 9 - 3 = 6. 8 7 6. நம்மளுக்கு இந்த 751க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏபோர்டு அல்லது ஆல் 8 7 6. இப்போ இந்த 751க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0 to 6 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு C கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு ABC போர்டு, 2வது ட்ரா C போர்டு, 3வது ட்ராவும் நம்மளுக்கு C போர்டுன்னு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். 0 to 6. இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 280. இதில் எடுக்க போகிறது 8. இப்போ இதோட நம்ம மைனஸ் பண்ணிடலாம். அப்போ 8 - 1 = 7. 8 - 2 = 6. 8 - 3 = 5. 7 6 5. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக்கான ஏ போர்டு நண்பா. இந்த 0 to 6க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல்.
இப்போ இந்த 026க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 476 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 and 6 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு பிசி நண்பா. இப்போ 4 ட்ரா முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ 4 ட்ரா முடிவில் நம்மளுக்கு ஏபிசி கிடச்சிருக்கு, அதுக்கப்புறமா சி போர்டு, அதுக்கடுத்து சி போர்டு, அதுக்கடுத்து நம்மளுக்கு பிசி போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 476க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் என்னென்னு பார்க்கலாம். இப்போ 4 ட்ரா பார்த்துருக்கோம், 4 ட்ராவிலையும் நம்மளுக்கு போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 476 இருக்குது. இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 602. இதில் நம்ம எடுக்க போகிறது 0. இப்போ 0வோட நம்ம 1 to 3 மைனஸ் பண்ணிடலாம். 0 - 1 = 1, 0 - 2 = 2, 0 - 3 = 3. அப்போ 1 to 3 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 476க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். இந்த 476க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 722 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் மறுபடியும் நம்மளுக்கு பிசி கிடச்சிருக்கு நண்பா. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக சி போர்டு இருக்குது. ஃபஸ்ட்டாக மட்டும் நம்மளுக்கு ஏபிசி போர்டோட போச்சு, அதுக்கடுத்து ஃபுல்லாகவே சிசி பிசின்னு தான் வந்திருக்கு. ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி கண்டினியூஸாக வரும்போது நம்மளுக்கு போர்டு மாறுறதுக்கு அதிகப்படியே சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அடுத்து ஜம்ப் ஆச்சுன்னா நம்மளுக்கு அது ஏ போர்டுக்குள்ளே தான் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சி போர்டா அல்லது ஏ போர்டான்னு இருக்குது. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுங்கிறதுனால நான் ஏ போர்டுன்னு கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் சி போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ 722 இருக்குது. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 649. இதில் நம்ம எடுக்க போகிறது 4 நண்பா. இதோட நம்ம 1 to 3 மைனஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த 722 தான் நம்மளுடைய போன வர வியாழக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த வியாழனுக்கு இதில் தான் நம்ம கெஸ்ஸிங் எடுக்கணும். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துடலாம். 4 - 1 = 3, 4 - 2 = 2, 4 - 3 = 1. அப்போது 3, 2, 1 நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டில் கிடச்சிருக்கு நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 3, 2, 1ன்னு கிடச்சிருக்கு. இது அப்படி கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. ஸோ சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நம்ம ஆல் போர்டு கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் சி போர்டு அதிகமாக இருக்கிறதுனால ஆல் போர்டோடைய ஸ்கொயர் வந்து சியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு இந்த 3 to 1ங்கிறது ஏ போர்டுக்கான சான்சஸ் தான் இருக்குது. அதனால தான் இதை நான் ஏ போர்டுன்னு கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் சி போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். 3, 2, 1 இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு இது அதிகப்படியான நம்பராக இருக்குது, எனக்கு ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 3 to 1 இருக்குது. ஸோ 3 to 1 நம்மளுக்கு சிறுசாக இருக்கிறதுனால இந்த ட்ராவில் ஏ போர்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்போதனால நான் இதை ஏ போர்டுன்னு கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் சி போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக நம்மளுக்கு சி போர்டு தான் இருக்குது. இன்றைக்கி வியாழக்கிழமை 12/9/2024 கருணையா ப்ளஸ் KN 538க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.